ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டியான ஒரு எலுமிச்சம்பழ ஊறுகாய் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 10 எலுமிச்சம்பழம், இது கூட 10 பச்சை மிளகாய், தேவையான அளவும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் இது போல் பழுத்ததாக இருக்கணும். இப்போ இதை ஒரு மண் சட்டியில் போட்டு இந்த எலுமிச்சம்பழம் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். இதை எப்படி வேக வைக்கணும்னா, இந்த தண்ணி கொதிக்கக்கூடாது. தண்ணி நல்லா சூடாகி இது போல் புள்ளி விழ ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்றொன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இனி இந்த தண்ணியிலிருந்து இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை இது போல் நாம் வேக வச்சு எடுக்கும்போது இந்த எலுமிச்சம்பழம் தோலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கசப்பு தன்மை கொஞ்சம் மாறி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கோம். இனி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும், இல்லைன்னா கட் பண்ணும்போது கை சுடும். இப்போ எலுமிச்சம்பழம் நல்லபடியாக ஆறையாச்சு. இனி ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்து இது போல் இந்த எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். 3/4 அளவுக்கு இது போல் கட் பண்ணி விட்டால் போதும். நம்ம இதை துண்டு துண்டாக ஆக்காமல் முழு எலுமிச்சம்பழத்தை 4ஆக இது போல் வகுந்து வச்சுருக்கோம். இனி இந்த எலுமிச்சம்பழத்தோட சென்டரில் கல் உப்பு இருந்துன்னா கல் உப்பும், இல்லைன்னா இது போல் தூள் உப்பு இருந்தாலும் போதுமானது. ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்து இது போல் எலுமிச்சம்பழத்தில் நடுப்பகுதியில் வச்சு 4 சைடும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். இதே போல் எல்லா எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி உப்பு சேர்த்து அடுக்கி வைக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணும்போது இந்த பிளேட்டில் காட்டி தான் கட் பண்ணணும். ஏன்னா இதிலிருந்து ஜூஸ் வடிஞ்சிட்டே இருக்கும். இந்த ஜூஸை வீணாக்காமல் கடைசியாக நாம் இந்த ஊறுகாயில் சேர்க்க போகிறோம். இதே போல் ஒன்றொன்றா கட் பண்ணி உப்பு நிறைச்சி ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம். இது போல் 10 லெமன் எடுத்து நம்ம ஊறுகாய் செய்தோன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய தேவைப்படும்னா 25, 50ன்னு லெமன் வாங்கி இது போல் செய்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி உப்பு நிறைச்சி வச்சாச்சு.
இப்போ கட் பண்ணும்போது இந்த லெமனில் இருந்து வந்த ஜூஸ் தான் இது. இது அப்படியே இருக்கட்டும். இனி இந்த லெமனை ஒரு பாட்டில் எடுத்து, இந்த பாட்டிலில் எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுருக்கணும். இதில் ஒன்றொன்றா அடுக்கி, இந்த லெமனை அடுக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்து அடுக்கி வைக்கணும். பச்சை மிளகாயை முழுசாகவும் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த பச்சை மிளகாயோட நுனி பகுதியில் லைட்டாக கீறி விட்டு அப்படியும் சேர்க்கலாம். இப்போ நான் நேராக 2ஆக கீறி இந்த பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு மணம் கொடுக்குற இந்த பச்சை மிளகாய் தான். நம்மளோட காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். இது போல் பாட்டிலில் எல்லா லெமனையும் ஃபுல்லாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா கடைசியாக இது கூட இந்த லெமன் ஜூஸை சேர்க்கலாம். இந்த லெமன் ஜூஸையும் ஃபுல்லாக சேர்த்து இந்த பாட்டிலை மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை அப்படியே வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல இந்த ஊறுகாவை காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊறுகாவை இந்த பாட்டிலில் இருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி கரண்டியால் நல்லா பரப்பி விட்டு நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல காய வைக்கலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரை இந்த ஊறுகாய் அப்படியே இருக்கணும். திரும்ப சாயங்காலம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஊறுகாய் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சி இது போல் இருக்கும். இதை திரும்பவும் கரண்டியால் இது போல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே பாட்டிலில் அடுக்கி வைக்கலாம். இது போல் 2 நாளைக்கு இந்த ஊறுகாவை காய வச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி இந்த பாட்டிலில் வச்சிட்டோம்னா இந்த ஊறுகாய் ஒரு வாரத்திலே நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு வாரத்திலே இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஆனால் ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஒரு வருஷம் கழித்து இந்த ஊறுகாயை நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தேன் மாதிரி இருக்கும். இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட இந்த ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாயை வச்சு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஊறுகாவை செய்ய தெரியாதவங்க கூட இந்த ஊறுகாவை ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.